ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. இன்றைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரீசெண்டாக coirpolestick வந்துட்டு ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் சமையலுக்கு வாங்கிட்டு தூக்கி போடுற நாரில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு நமக்கு கிவ்அவே கான்டெஸ்ட் ஒன்று நடந்துகிட்ருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட வின்னரை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பதிவுகளை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் நமக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காயர் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக தான் காயரில் இந்த மாதிரியான போல்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். நமக்கு வந்துட்டு குச்சிகள்லையோ இல்லை பிளாஸ்டிக் பிவிசி பைப்பையோ அப்படியே சொருகி விட்டு கூட நம்ம படர விடலாம். ஆனால் உங்களுக்கு வெயில் அதிகம் வரும்போது என்ன ஆயிரும்னா, செடி எல்லாமே வந்து வாடி போகிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரியான காயர் சரடோ இல்லைன்னா இந்த காயர் கயிறோ இதை வச்சு நம்ம கட்டும்போது ஈரத்தை வந்துட்டு நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கொடிகளில் வந்துட்டு வேர் வந்து படறது அப்படிங்கும்போது இந்த காயர் வந்துட்டு காயரில் நல்லா பிடிச்சிட்டு வளர்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெத்தலை கொடி படர விடுறதுக்காக தான் இந்த மாதிரியான காயர் ஸ்டிக் ரெடி பண்ணேன். ஸோ இந்த வெத்தலை கொடியுமே பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்த ஒரு வெத்தலை கொடி தான். உங்களுக்கு அந்த பதியம் போடுறதுமே வந்துட்டு அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு நல்லா வேர் பிடிச்சி ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கொடி வளர்ந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம காயர் போல்ஸ்டிக்கோ எப்படி நம்ம கொடி படர விடணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மேலே மேலே வளரும்போது கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காயர் போல்ஸ்டிக் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த தொட்டியில் இருக்க மண்கலவை பார்த்துட்டிங்கன்னா செம்மண் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா காற்றடிச்சாலோ இல்லை ரொம்ப மழை வருது இல்லை வெயிட் ஏதாவது நம்ம வச்சாலுமே வந்துட்டு அந்த காயர் போல்ஸ்டிக் வந்துட்டு சாயாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து கீழே மண்ணுக்கு போடும்போது நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இதே வந்துட்டு நம்ம நிறைய காயர் போட்டோம் அப்படின்னா அந்த வெயிட் தாங்காமல் காயரோட அந்த கீழே இருக்க மண் பார்த்திங்கன்னா நல்லா பொதன்னு இருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே நமக்கு சாஞ்சிரும். அந்த போல்ஸ்டிக் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருக்கோம், கீழே வந்துட்டு ஒரு அடிக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே காயர் சுற்ற போகிறது கிடையாது, வெறும் பிவிசி பைப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிவிசி பைப் வந்து காயர் சுற்றாமல் வச்சோமோ அந்த பார்ட் ஃபுல்லாமே வந்து தொட்டியில் போகிற மாதிரி உள்ள நல்லா வச்சு நம்ம மண் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன செடி வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வைக்கும்போது அந்த காயர் ஸ்டிக்குக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா நமக்கு சீக்கிரமாக படறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த வெத்தலை கொடி தான் வைக்கிறேன். வெத்தலை கொடி வைக்கிறதுக்கு கொஞ்சமான இடத்த வந்து காலி பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வேர்கள் வந்து விட்டுருந்துச்சு. நம்ம பதியம் போடும்போதே சொல்லியிருந்தோம், ஒரு 2லேருந்து 3 கணுக்கள் வந்துட்டு மண்ணில் பதிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வச்ச பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வேர் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் வந்துட்டு நம்ம இந்த பாட்டில் மாற்றி வச்சுட்டு படர விட போகிறோம். கொஞ்சம் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன உரம் கொடுப்போமோ, மாட்டு எரு கொடுத்தாலும் ஓகே, இல்லைனா மண்புழு உரம் நமக்கு கிடச்சா கொடுக்கலாம், இல்லைனா ஆட்டுத்தொழு உரம், இந்த மாதிரியான உரங்கள் வந்துட்டு வெத்தலை கொடிக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் 15 நாளுக்கு ஒரு வாட்டி தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டு வரும்போது இலைகள் வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து செடியை வச்சதுக்கப்புறமா இது வந்து சின்ன செடி அப்படிங்கிறனால இப்போதைக்கு நான் அதிகம் டேக் போடல. இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் டேக்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒயிட் டேக் கிடைக்கல அப்படிங்கும்போது கயிறு மாதிரியான ஏதாவது வச்சு கட்டி விடுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பிளாஸ்டிக் கயிறு வேண்டாம், நூல் கயிறு மாதிரியான ஏதாவது வச்சு கட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிட்டு வளரும். நம்மளுடைய கிவ்அவே வின்னர் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போட்ட அந்த வீடியோவிலருந்தே வந்து எல்லா வீடியோக்களையுமே பார்த்து கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்வதாம் கிச்சன் கார்டன் அப்படின்ற ஒரு சிஸ்டர் தான். அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய அள்ளி செடிகளை வந்து நம்ம வந்து கிவ்அவேல கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7397018761 இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. ஸோ உங்களோட அந்த பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸில் வந்துட்டு வந்து சேர்ந்துடும்.